ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பழம் அதிகமாக பழுத்துருச்சுன்னா அதை தூக்கி போட்டுறாம அதை வச்சு ரொம்ப டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம இன்னைக்கு பண்ண போற ராகி பேன்கேக் குவான்டிட்டிக்கு 13 சின்ன சைஸ் பேன்கேக்ஸ் வரும். இது 2 பெரியவங்களும் ஒரு சின்ன குழந்தையும் சாப்பிட்றதுக்கு போதுமானதா இருக்கும். மிக்சியோட பெரிய ஜார்ல தான் நம்ம இந்த மாவு ப்ரிப்பேர் பண்ண போறோம். நல்லா பழுத்த வாழைப்பழமா எடுத்துக்கணும். இந்த தோல்லாம் இந்த மாதிரி கருத்து இருக்க மாதிரி இருந்தாதான் இந்த பேன்கேக் நல்ல ருசியா இருக்கும். இந்த வாழைப்பழம் கொஞ்சம் பெரிய சைஸ்ல உள்ளது, அதனால நம்ம ஒரு வாழைப்பழம் சேர்த்தா போதும். நம்ம சின்ன வாழைப்பழமா இருந்துச்சுன்னா 2 பழம் சேர்த்துக்கலாம். வாழைப்பழத்தை உரிச்சு மிக்சி ஜார்ல சேர்த்த பிறகு அது கூட ஒரு முட்டையையும் சேர்த்துக்கிறோம். முட்டை வேண்டாம் அப்படின்னா நம்ம அது இல்லாமலே கூட இந்த பேன்கேக் பண்ணலாம். முட்டை சேர்க்கறதுனால இந்த பேன்கேக் இன்னும் கொஞ்சம் புரோட்டீன் ரிச்சாவும் கொஞ்சம் ஃபிளஃபியாவும் இருக்கும். இது கூட உப்பு 1/4 டீஸ்பூன், பிரவுன் சுகர் இல்லைன்னா நாட்டு சக்கரை இல்லைன்னா நம்மளுக்கு சாதாரண சீனி 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். அது கூட பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூனோட கம்மியா சேர்த்துக்கிறோம். அதாவது ஒரு சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறோம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறோம். அதாவது பேக்கிங் சோடாவோட 2 மடங்கு பேக்கிங் பவுடர் போட்டுக்கிறோம். பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் சேர்த்தாதான் நம்மளுக்கு பேன்கேக் நல்லா சாஃப்டா வரும். வாசனைக்காக வெனிலா பிளேவர் வந்துட்டு நம்ம 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இதுக்கு பதிலா நம்ம ஏலக்காய் தூள் கூட 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட ராகி மாவு 1/2 கப் போட்டுக்கிறோம். இது கூட கோதுமை மாவு 1/2 கப் சேர்த்துக்கிறோம். பால் 1/4 கப் சேர்த்துட்டு நம்ம இந்த மிக்சி ஜாரை க்ளோஸ் பண்ணிட்டு அரைக்க போறோம். இந்த எல்லா ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்றதுக்காக தான் நம்ம இப்படி மிக்சியில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு பதிலா நம்ம இந்த வாழைப்பழத்தை மட்டும் லைட்டா ஒரு ஃபோர்க்கால நல்லா மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஃபோர்க்கால கூட கலந்துக்கலாம். மிக்சியில ஒரு நிமிஷம் இப்படி நல்லா அரைப்பட்டு எடுத்த பிறகு நம்மளுக்கு இந்த மாவு இப்படி இருக்குது. வீடியோல பார்த்தோம்னா தெரியும் நம்மளுக்கு இந்த மாவு கொஞ்சம் கெட்டியா இருக்குது இல்லையா? இப்படி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு தோசை மாவு மாதிரி கொஞ்சம் நல்லா ஊத்துறதுக்கு வசதியா இருக்கணும். சோ நம்ம இது கூட கொஞ்சம் பால் கலந்துக்கிறோம். பால் வந்து 1/4 கப் சேர்த்துக்கிறோம். இதுக்கு மேல தண்ணினாலும் நம்ம 1/4 கப் சேர்த்துக்கலாம். இதை மறுபடியும் நம்ம மிக்சியில ஒரு சுத்தி எடுத்துட்டு வந்த பிறகு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நல்ல கன்சிஸ்டன்சில இருக்கும். இப்ப நான் ஊத்தி காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு நல்ல ஃப்ளோயியா இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு பேன்கேக் நல்லா சாஃப்டா வரும். இனிமே இந்த மாவு ஒரு 10 நிமிஷம் ஊறுறதுக்காக அப்படியே விட்டுறலாம். வெளிநாடுகள்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த பேன்கேக் பேட்டரை செஞ்சு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்குவாங்க. முட்டை மட்டும் முந்தின நாள் கலக்க மாட்டாங்க. முட்டை வந்து செய்ய போகும்போது மட்டுமே கலந்துப்பாங்க. அப்பதான் நல்லா வரும். இனிமே இந்த மாவை பேன்கேக்கா வார்த்து எடுத்துக்கலாம். நான் ஒரு மினி ஊத்தப்பம் பேன் வச்சிருக்கேன். அதை வச்சு இந்த பேன்கேக்ஸ பண்ணிக்க போறோம். இதுக்கு பதிலா நம்ம தோசைக்கல்ல கூட சின்ன சின்ன தோசைகளா வார்த்து எடுத்துக்கலாம். இந்த ஒவ்வொரு வட்டத்திலையும் நம்ம வெண்ணெய் தடவிக்கிறோம். வெண்ணெய்க்கு பதிலா நம்ம எண்ணெய் கூட தடவிக்கலாம். இந்த ஒவ்வொரு வட்டத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாவை சேர்த்துக்கிறோம். இந்த மாவு வந்து கொஞ்சம் பொங்கி வரும். ஏன்னா நம்ம சோடா உப்பு எல்லாம் கலந்துருக்கோம் இல்லையா? சோ நம்ம இதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிறோம். தீய மீடியம் ஹீட்ல வச்சுக்கணும். அதிகமான ஹீட் வைக்க கூடாது. இந்த பேன்கேக் பேன் ரொம்ப மெல்லிசா இருக்கும். இது வந்து ஒரு நான்ஸ்டிக் பேன்கேக் பேன், அதனால இது ரொம்ப குயிக்காவே வெந்துடும். நான் இந்த ராகி பேன்கேக்ஸை ஆஷ் வெனஸ்டேக்கு முந்தின நாள் பண்ணியிருந்தேன். அதாவது ஆஷ் வெனஸ்டேங்கிறது ஒரு புதன்கிழமை வரும். அதுக்கு முந்தின நாள் உள்ள செவ்வாய்க்கிழமைய ஃபேட் டியூஸ்டே அப்படிம்பாங்க. அன்னைக்கு வந்து நிறைய கொழுப்புள்ள உணவுகள் வீட்டுல எது இருந்தாலும் அதை செஞ்சு சாப்பிட்டுருவாங்க. நிறைய பேர் வீட்டுல அதுக்கு மறுநாள்ல இருந்து 40 நாள் ஃபாஸ்டிங் தொடங்கும். நல்லெண்ணெய் வாங்கும் போது இந்த மாதிரி ஒரு சின்ன தோசை கரண்டி ஒண்ணு கொடுத்தாங்க. அதை வச்சு இந்த பேன்கேக்ஸை திருப்பி போட்டுக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்குது. மீடியம் ஹீட்ல ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு ஒரு சைடு நல்லா வெந்திருக்கும். இனிமே நம்ம அதை திருப்பி போட்டுக்க போறோம். திருப்பி போட்ட பிறகு 1 நிமிஷம் மட்டுமே நம்ம வேக வச்சா போதும். அது நல்லா வெந்திருக்கும். இதுக்கு பிறகு இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம். இனிமே மீதம் இருக்க பேன்கேக்குகளை நம்ம சுட்டு எடுத்து வச்சுக்குவோம். இந்த மாதிரி சின்ன பேன்கேக்குகளை ஃப்ரீஸ் பண்ணி கடையில விற்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி மினி பேன்கேக் அந்த அச்சு இருக்கு இல்லையா? இந்த தோசைக்கல்ல வந்துட்டு வெளிநாடுகள்ல சில்வர் டாலர் பேன்கேக் பேன் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. இந்த சில்வர் டாலர் பேன்கேக் பேன்ல பார்த்தோம்னா 7 வட்டங்கள் இருந்துச்சு. இதுல நான் வந்து 14 பேன்கேக் வருமா அப்படின்னு பார்த்தேன். இல்ல, இதுல வந்து 13 பேன்கேக் தான் வந்துச்சு. இந்த பேன்கேக் ரொம்ப சாஃப்டா நல்லா வந்துருந்துச்சு. இது வாழைப்பழமும் சேர்த்துருந்ததுனால இதோட பிளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ ஒரு இதை எடுத்து நான் பிச்சு காட்டுறேன் பாருங்க, எவ்வளவு சாஃப்டா அழகா வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. யூஸ்வலா பேன்கேக் சர்வ் பண்ணும் போது அது கூட கொஞ்சம் பழங்கள்லாம் வச்சு அலங்கரிச்சுட்டு அது மேல கொஞ்சம் வெண்ணெயும் வச்சே சர்வ் பண்ணுவாங்க. நம்ம இந்த வெண்ணெயை இப்படி இது மேல வச்சுக்கிறோம். பேன்கேக் மேல மேப்பிள் சிரப்போ அல்லது தேனோ தெளிச்சு நம்ம இதை சர்வ் பண்றோம் அப்படின்னா அது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நாங்க இந்த பேன்கேக் கூட மேப்பிள் சிரப் சேர்த்து சாப்பிட்டோம். இது ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. ராகி மூலமா நம்மளுக்கு நிறைய கால்சியமும் இரும்பு சத்தும் கிடைக்கும். அதே மாதிரி இந்த வாழைப்பழத்துல இருந்து நம்மளுக்கு நிறைய பொட்டாசியம் கிடைக்கும். ஆனா இந்த மாதிரி 2 அல்லது 3 பேன்கேக் எடுத்துட்டு அது கூட 2 ஆம்லெட் போட்டு சாப்பிட்றத நம்ம பார்க்க முடியும். வாழைப்பழமும் கேழ்வரகும் சேர்த்த இந்த பேன்கேக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. See you.